ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உப்பு உருண்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி 2 டம்ளர் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. சேர்த்துட்டு இது கூடவே இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், பொடிசாக கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகா, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவை இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா உடனே கட்டி ஆகிடும். அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடான பிறகு நம்ம பிடிச்சி வச்ச இந்த உருண்டையெல்லாம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு எடுத்திங்கன்னா உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். இப்போ நல்லா உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லாவும் வெந்துடுச்சு. சுவையான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது கூட கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த கார சட்னி எப்படி செய்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.